ஐந்து கரத்தனை யானை முகத்தானை எந்தின் இளம்பிறை போலும் எயிற்றானை நந்தி மகந்தானை ஞான கொழுந்தானை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். விழிக்கு துணை தருமென் மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பன்னிருதோளும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமுமே. விழிக்கு அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்க வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து வாழ்நரக குழிக்கே அழுந்தும் கைவர்தம்மோடு என்ன கூட்டு இணையே. எல்லாம் வல்ல இறை அருள் பிரதோஷம் தோறும் ஒவ்வொரு பதிகமாக சிந்திப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கி இருக்கிறது. இந்த மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கி இருக்கக்கூடிய இறையருளையும் குருவருளையும் மனமொழி மெய்களால் வணங்கி இந்த நிகழ்விற்கு முதலில் 2006 தொடங்கி கொடுத்த திருவாளர் வேலாயுதம் அவர்களுக்கும் இதை இப்பொழுது ஏற்று ஜிகே மீடியாஸ் திருவாளர் ஜிகே கண்ணன் அவர்கள் நடத்தி கொண்டிருப்பதற்கும் ஒளி அமைப்பாளர்களுக்கும் இருந்து செவிமடுத்து நிறைகுறைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய அடியார் பெருமக்களாகிய உங்களுக்கும் இதை இணையத்தின் வழியாக கொண்டு சேர்க்கக்கூடிய பெரும் பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய திருவாளர் பழனியப்பா, திருவாளர் முத்தையா விஸ்வநாத் மற்றும் அவர்தம் பணியாளர்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் ஒளி அமைப்பாளர்களுக்கும் அருள்மிகு கற்பகாம்பாள் உடனுரை அருள்மிகு கபாலீஸ்வர பெருமானினுடைய அடியார் பெருமக்களுக்கும் திருக்கோயிலினுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் ஒளி அமைப்பாளர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வு சிறக்க ஒத்துழைப்பு நல்கக்கூடிய துணை நல் உள்ளங்களுக்கும் மனம் மொழி மெய்களால் நெஞ்சம் நிறைந்த நன்றி கலந்த வணக்கங்களை சொல்லி இந்த பிரதோஷம் செவ்வாய்க்கிழமை அன்று மலரக்கூடிய பிரதோஷம். நிறைய பேருக்கு சனி பிரதோஷம்னா சிறப்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. சனி பிரதோஷம் சிறப்பு, ஆனா நோய் நொடிகளை நீக்கக்கூடிய பிரதோஷம் இந்த பிரதோஷம். இல்லத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குல்ல, கணவன் மனைவி பிணக்கு, உறவுகளுக்குள்ள பிணக்கு, கருத்து வேற்றுமை, அதெல்லாம் நீக்குவதற்குரிய வழிபாடு இன்றைய வழிபாடு அங்காரக பிரதோஷம். திருமணம் ஆகல அப்படின்னா வேண்டுதல் வைக்க வேண்டிய நாள் இந்த நாள் அங்காரக பிரதோஷம். திருமணம் ஆகல அப்படின்னா இன்னைக்கு சுவாமியை தரிசனம் பண்ணீங்கன்னா திருமணம் கைகூடிடும். இந்த 7 மணி இந்த ஹோரை இருக்கு இல்லையா, இது குரு ஹோரை. இந்த ஹோரையில அல்லது அடுத்தது செவ்வாய் ஹோரை, இதுல எல்லாம் தரிசனம் செய்தால் திருமணம் உடனடியாக கைகூடும். திருமணமே நடக்கலைங்க, ரொம்ப காலமா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த நேரத்தில் போனீங்கன்னா திருமணம் கைகூடும். இது இன்னொரு சிறப்பு. செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு உகந்த நாள், முருகனுக்கு உகந்த நாள், பிரதோஷம்ங்கிறதுனால சிவபெருமானுக்கும் உகந்த நாள், அம்பிகைக்கு உகந்த நாள், ஒரு சிவ குடும்பத்திற்கே உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை அங்காரக பிரதோஷம். நீங்க வடக்கெல்லாம் போனீங்கன்னா சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி செவ்வாய்க்கிழமையில வந்துருச்சுன்னா நிறைய பேரு தண்ணி கூட சாப்பிடாம விரதம் இருப்பாங்க. அந்த டிட்டிவாலா பிள்ளையார் பாத்தீங்கன்னா நின்று அங்காரக சதுர்த்தி வழிபாட்டை பைசாலாம் கொடுத்து போக முடியாது, லைன்ல நின்று பார்க்கணும். மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் வரிசையில் நிற்பார்கள், பெரிய கியூ இருக்கும். அவங்களுக்கு 1 மணி நேரத்துக்கே சம்பளம் பேசி அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க நடிக்கிறதுக்கு பாடுறதுக்கு. ஆனா அவங்க வரிசையில நிற்பாங்க. நம்ம இங்க உடனடியா நான் இன்னாருன்னு சொல்லி உள்ள போய் சாமியை நல்லா மறைச்சுக்கிட்டு நம்ம தான் சாமியை கொண்டு வந்த மாதிரி நிக்கிற ஆள்லாம் கிடையாது. அங்க அவங்க ஓரமா போய் நின்று தரிசனம் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அங்க இருக்கிறவங்க தான் அவங்கள எல்லாரும் என்னன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க யாரையுமே சட்டை பண்ண மாட்டாங்க. யோசிச்சு பார்த்தா அதுதான் வழிபாட்டினுடைய உச்சம். இன்னைக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சாமியை மறைச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. சாமியை மறைச்சு நிக்கவே கூடாது. நீங்களே உபயதாரராயிருந்தாலும் சாமியை மறைச்சு நிக்க கூடாது. நீங்க உபயதாரம் தான் இன்னும் நல்ல சாமியை எல்லாரும் பாருங்கன்னு சொல்லிட்டு ஓரமா நிக்கணும். இப்போ உட்கார்ந்து இருந்தேன்,
பஞ்சாட்சர மந்திரம் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒருத்தர் வந்தாரு அங்கிருந்து, மூக்கிரட்டையை பத்தி சொல்லுங்க அப்படின்னு. அவரு நான் சொல்லணும்னு இல்ல, நான் வந்து ஒரே ஒரு விஷயம், இதில் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்பது என் கையில் இல்லை. இது எத்தனை பேருக்கு இதை உணர்வீங்க அப்படின்னு தெரியாது. இது ஒரு நல்ல கொஞ்சம் பேச்சு அனுபவம் இருக்கின்றவர்களுக்கு தான் தெரியும். நிறைய நேரங்கள்ல பேசி முடிச்ச உடனே ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் நான் கேட்பேன், இன்னைக்கு எப்படி பேசினேன் அப்படின்னு. ஒரு நாள் எங்க குருநாதர் அப்படி வந்தாரு, இன்னைக்கு எப்படி பேசினேன் அப்படின்னாரு. ஓ, இன்னமும் நீ பேசுறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னாரு. அன்னைக்கு நிறுத்தினதுதான். அதன் பிறகு யாராவது பேச்சு நல்லா இருக்குன்னா, நான் இல்லைங்க, அவர்கிட்ட சொல்லிடுங்க. நல்லா இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லுங்க. நான் சரியா பேசல, இன்னும் கொஞ்சம் திறமையை கூட்டிக்கணும்னாலும் அவர்கிட்ட சொல்லிடுங்க. ஏன்னா எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு டேப் ரெக்கார்டருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை தான். அவன் சொல்றத எடுத்து சொல்றோம். இது எப்படி தெரியும் அப்படின்னா, நான் முன்னாலெல்லாம் நான் எப்படி பேசினேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா 15 20 ஆண்டுகளுக்கு முன்பு பேசினதை எடுத்து போட்டு டேப் ரெக்கார்டரை போட்டு கேட்டேன். அதுல சம்பந்தம் இல்லாம ஏதோ தான் சொல்லியிருக்கிறேன். ஷேர் பத்தி பேசியிருக்கிறேன், வண்டி ஓட்டுறதை பத்தி பேசியிருக்கிறேன். ஏன் இதெல்லாம் என்ன ஒரு ரிலவெண்டாவே இல்லையே, ஒரு நல்ல பேச்சாளனுக்கான இலக்கணத்தோட இந்த பேச்சு அமையலையே அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டு, ஏன் இந்த பேச்சு இப்படி அமையல, எனக்கு ஏன் அந்த ஞானம் இல்ல, நம்ம இன்னும் எப்படி எல்லாம் பேசணும் அப்படின்னு நான் அதுக்கான குறிப்புகள்லாம் எடுக்கிறேன். அப்போ ஒருத்தர் வந்து சொல்றாரு, சார் நான் ஷேர்ல நிறைய இழந்துட்டு வந்திருந்தேன், அன்னைக்கு நீங்க ஷேரை பத்தி பேசினீங்க, எனக்கு அப்படியே கபாலீஸ்வரரே சொல்ற மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கே இன்னொரு டிரைவர் ஒருத்தர் வராரு, சார் எப்படி வண்டி ஓட்டணுங்கிறது நீங்க எனக்கு சொல்றீங்க, அது கபாலீஸ்வரரே எனக்கு சொல்றது போல. ஓஹோ, நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நாம் ஒரு கருவி. புல்லாங்குழலில் இருந்து காற்று வருவதில்லை, அதை இசைப்பவர்களால் அது வருகிறது. எனவே இது ஒரு புல்லாங்குழல், அதை அவன் இசைக்கிறான், அதனால் அந்த சொல் வருகிறது, நீங்கள் அதை கேட்டு மகிழ்கிறீர்கள். என்றைக்கு புல்லாங்குழல் தானே இசை விற்பன்னன் என்று நினைக்கிறதோ அன்றைக்கு அது விறகாகிவிடும். நினைவில். எனவே யாராவது எதையாவது வந்து இதை பேசுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு எனக்கெல்லாம் அறிவு கிடையாது. அதை பேச வேண்டும் என்றால் நீங்களே ஒரு பிட் நோட்டீஸ் போட்டு கொடுங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஏன்னா நான் இதையெல்லாம் கேட்பதும் இல்லை, அதை பேச வேண்டும் என்று முயற்சிப்பதும் இல்லை. ஏன் எதை பேசணுங்கிறத அவர் சொல்லுவாரு, அதை அப்படியே பேசுவோம். ஆனா இந்த தலம்ங்கிறத முடிவு பண்றோம். வரிசையா பேசிக்கிட்டே வரும். இன்னைக்கு திருமணத்துக்கு உகந்த நாள் இல்லையா, சுயம்பரா பார்வதி மந்திரத்தை இந்த அம்பாள் சொல்லி வழிபட்டு சுவாமியை மணந்திருக்கிறா. இன்னைக்கு அதுவே வந்திருக்கு, அமைஞ்சிருக்கு. நாம போய் இதை வலிந்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வர பிரதோஷத்தை அன்னைக்கு இதை கொண்டு வரணும் அப்படி இல்லை, அதுவே அமையுது. அதனால இத நிறைய பேர் வந்து கேட்கணும் அப்படின்னு இல்லை, எல்லாரும் வாங்க. கேட்கணும்னு விதி இருக்கிறவங்க கேளுங்க, கேட்க முடியாத விதி இருப்பவர்கள் புறப்படலாம், ஒண்ணும் இல்லை. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. என்ன விஷயம், உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்த திரும்ப சிந்திக்கிறோம், அவ்வளவுதான். நல்லா தெரிஞ்ச விஷயத்த சிந்திக்கிறோம். ஒரு புதிய விஷயம், புதிய செய்தி, இதோ நல்லா சொல்லிட்டாரு அப்படிலாம் அவ்வளவு பெரிய பேச்சாளர் நீங்க அப்படிலாம் எதிர்பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை. இது இறையருள், முழுக்க இறையருள். அருள்மிகு வாழ்நெடுங்கண்ணி உடனுரை அருள்மிகு தான் தோன்றி அப்பர் உரையும் தலம். ஆக்கூர்னு தலத்தோட பேர். அரசன் என்ன பண்றான், சுவாமிய கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தினமும் 1000 பேருக்கு உணவு அளிக்கிறான். அவனுடைய தோஷம் தீரணும் அப்படின்னு சொல்லி சுவாமியினுடைய தரிசனம் கிடைக்கணும்னு 1000 பேருக்கு உணவு கொடுக்கிறான். தினந்தோறும் ஒரு இலை காலியா இருக்கு. 999 பேர் தான் வராங்க. 48 நாள்ல 48வது நாள் இவன் ரொம்ப வருத்தப்பட்டு, ஏன் அப்ப எனக்கு தரிசனம் கிடைக்காதா, டெய்லி 1000 இலை போடுறேன், 999 பேர் தான் வராங்க, ஒருத்தர் வரமாட்டேன்றாரு, அது நீதான் நினைக்கிறேன், வந்து எனக்கு அருள் செய் அப்படின்னு இறைவனிடத்தில் மனமுருகி பிரார்த்தனை செய்கிறார். பிரார்த்தனை செய்த அன்னைக்கு அவர் வந்துடுறாரு. 1000வது ஆளா உட்கார்ந்த உடனே இவன் கேட்கிறான், நீ யார்யா, நீ எந்த ஊரு, ஊர் எது அப்படின்னு கேட்கிறான். இவர் உடனே கேட்கிறாரு,
யாருக்கு ஊர்? அவனுக்கு ஏது ஊரு? அவனுக்கு ஏது நாடு? எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அவன் எல்லா நாட்டுக்கும் உரியவன், எல்லா மக்களுக்கும் உரியவன். அவனை ஒரு பேழைக்குள்ள எனக்கு மட்டும்தான் எல்லாருக்கும் உரியவன், எப்போதும் உரியவன். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அப்ப அவன் எல்லோருக்கும் பொதுவானவன். அதனால யாருக்கு ஊர் என்கின்ற அவர் கேட்டார்ல, அந்த சொல் தான் மருவி ஆக்கூர்னு வந்து. யாருக்கு ஊர்? ஆக்கூர்னு மாறி இருக்கு. காலப்போக்குல மருவி ஆக்கூர். அது தான் தோன்றி மாடம், இறைவன் தானாக தோன்றியவன். அந்த வாழ்நெடுங்கண்ணி உடனுரை அருள்மிகு தான் தோன்றி அப்பர் உரையக்கூடிய தலம். மயிலாடுதுறையிலிருந்து பேருந்து வசதி இருக்கு இந்த தலத்துக்கு போறதுக்கு. கோவில் பெயர், ஊர் பெயர் ஆக்கூர், கோவில் பெயர் தான் தோன்றி மாடம் அப்படின்னு பேர். இது வந்து கோச்செங்கட் சோழனால் கட்டப்பட்டது அப்படின்னு சில வரலாற்று குறிப்புகள் சொல்லப்படுகிறது. பொய்யா விநாயகர் அப்படின்னு அங்க ஒரு விநாயகர் இருக்கிறார். காசியை விட வீசம் உயர்ந்தது. காசியில போய் என்னென்னலாம் பிரார்த்தனை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஆக்கூர் திருத்தலத்திற்கு சென்று செய்து விடலாம். காசியை விட வீசம் அதிகமான தலம். அம்பிகை மந்திரம் ஓதி இறைவனை அடைந்தார். அந்த மந்திரத்துக்கு பெயரு சுயம்பரா பார்வதி மந்திரம்னு பேர். இன்னைக்கும் திருமணத்திற்கு சுயம்பரா பார்வதி மந்திரம் தான் சொல்லி யாகம் செய்து வழிபாடு செய்து திருமணத்திற்கு நிறைய ஆள் சேர்க்கிறாங்க. நான் வரவன் அமைச்சு தரேன்றாங்க. அது ஒரு பெரிய வியாபாரம் ஆயிடுச்சு. முந்தியெல்லாம் இது இவ்வளோ வியாபாரம் இல்லை. போன உடனே இவ்வளோ ரூபாய் பணத்தை கட்டுங்க, இது வேணும் அது வேணும்னு சொல்லுங்க, ஏதோ ஃப்ரண்ட் ஆஃபீஸ்க்கு எடுக்கிற மாதிரி இல்லை. யாரும் நல்ல பெண் வேணும் நல்ல பையன் வேணும்னு கேட்கறது இல்லை. ஸ்லிம்மா, அழகா, கர்லி ஹேரா, பணக்காரனா இல்ல, இதை எவ்வளவுதான் வச்சுக்கிட்டு பைத்தியக்காரனா இருந்தா கட்டிக்க முடியுமா? அவன் ஸ்லிம்மா இருக்கான், பணம் வச்சிருக்கிறான், ஊடு வச்சிருக்கான், கார் வச்சிருக்கான், ஆனா கொஞ்சம் பைத்தியங்க, பரவாயில்லையா? அப்படித்தானே நம்ம தள்ள நிறைய கட்டியிருக்கிறாங்க இல்லையா? யோசிச்சு பாருங்க. இப்படி எல்லாம் பார்த்து தானே இந்த பொருத்தம்லாம் பார்த்து இல்ல. ஊர்ல பழைய காலத்துல எப்படி பார்த்தாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. கல்யாணம்ன்றது எப்படி பார்த்தாங்க? இவன் எங்கேயோ வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான், தாத்தாவோ பாட்டியோ டேய் உனக்கு பொண்ணு பார்த்தாச்சு வாடா அப்படிம்பாங்க. எனக்கா? உனக்கு தாண்டா வாடா அப்படிம்பாங்க. இவன் புறப்பட்டு போகணும், பொண்ணை பார்க்கலாம், அதெல்லாம் கல்யாணத்தன்னைக்கு பார்த்துக்கலாம் உட்காரு அப்படிம்பாங்க. இன்னைக்கு யாராவது பையன்கிட்ட சொல்லி பாருங்களேன், நீயா வாழ போற? நான் தானே வாழ போறேன். நாங்க பார்த்து பேசி பழகி கல்யாணத்துக்கு அப்புறம் என்னடா பண்ண போறீங்க? பிரிஞ்சிருவோம் இல்ல, எதுவுமே இல்லையே. யோசிச்சு பாருங்க. பார்த்து பேசி புரிஞ்சுக்கிட்டு அதுல என்னங்க சுவாரஸ்யம் இருக்கு? சில பேர் நாவலை எடுத்தா கடைசி பக்கத்துல முடிவு என்னன்னு பார்த்துருவான், அதுக்கப்புறம் கதையை படிப்பான். அது என்ன சுவாரஸ்யமா? கதை என்னவா முடியுங்கிறத ரசிச்சு ரசிச்சுல பார்க்கணும். இன்னைக்கு நிறைய ஜோதிடர்கள் இடத்தெல்லாம் நான் கேட்பது உண்டு, என்ன லைஃபோட எண்டு சொல்லுங்க. அது சார் அது எப்படி சொல்றதுன்னு அது சொல்ல முடியாதுல்ல. அதுதானே வழிபாட்டோட முக்கியத்துவம். இன்றைய நாளை அவன் கையில் வைத்திருக்கிறான். அது நன்மையாகவும் தீமையாகவும் சில நேரத்தில் நமக்கு வேதனையாகவும் இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன சார் இவ்வளோ கஷ்டமா அப்படின்னா அதுவும் ஒரு காரணம்ங்க. புரியுதா உங்களுக்கு? சுவாமி எப்படி நல்லதையெல்லாம் ஒரு காரணத்திற்காக கொடுக்கிறாரோ அதுபோல கெட்டதையும் ஏதோ ஒரு காரணத்திற்காக கொடுக்கிறார். இந்த உணர்வு வந்தாதான் இது கெட்டது இல்லை சுவாமியோட அருள்னு நமக்கு புரியும். அது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுது. சில சமயம் வயசு போயிடுது, சில சமயம் வாழ்க்கையே போயிடுது. சில பேருக்கு வயசு போகுது, சில பேருக்கு வாழ்க்கையே போயிடுது. அதனால இது கெட்டது கொடுத்துட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க, ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இந்த கெட்டது கொடுத்ததின் காரணம் ஒரு இருக்கும். அதை புரிஞ்சுக்கிறது தான் லைஃப்.
ஒருத்தர் இது நிறைய நேரத்தில் பதிவு பண்ணியிருக்கிறேன், இருந்தும் இந்த செய்திக்காக இதை பதிவு பண்றேன். ஒருத்தர் காலையில ஏர்போர்ட் போகணும், 4 மணிக்கு ஃப்ளைட்டு. டிரைவரை சொன்னாரு, தம்பி நான் அங்க 3 மணிக்கு இருக்கணும், 2 மணிக்கு கிளம்பணும் வீட்டிலேருந்து, நீ ஒன்று பண்றியா, எங்க வீட்டிலே படுத்துக்கிறியா, நான் உன்னை எழுப்பி விட்டுருவேன் அப்படின்னு. ஐயா இல்லையா, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், வீட்டுக்கு போயிட்டு சரியா வீட்டிலேருந்து 1 மணிக்கு புறப்பட்டு உங்க வீட்டுக்கு 2 மணிக்கு வந்துடுவேன். வந்துருவியாப்பா? நன்றி நன்றி. ஓ இப்படியே கொடுத்துட்டீங்களா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஓகே ஓகே நன்றி 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 நன்றி. வந்துடுறேன் ஐயா, வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். வந்துடுவியா? அப்படி வந்துடுறேன். ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடாத, வச்சுக்கோ, நான் உன்னை எழுப்பி விடுறேன் அப்படின்னு 9 மணிக்கு கிளம்பிட்டான். வீட்டுக்கு போனான், தூங்கினான், அலாரம்லாம் வச்சான், ஆனால் எழுந்துக்கல, லேட் ஆயிடுச்சு. அடிச்சு பிடிச்சி அவன் ஓடி வரான், இவர் காணுமே காணுமே காணுமேன்னு நின்றுட்டு இருக்கிறார். வேற ஒரு வண்டி புக் பண்ணி போயிடலாம்னா போற வேலை ரொம்ப முக்கியமான வேலை. முதல்ல வாங்கின காரு, இதுதான் கொஞ்சம் சென்டிமெண்டான காரு, இந்த கார்ல போனா நடந்துரும்னு ஒரு சின்ன நப்பாசை வேற. அதனால டிரைவர் வந்து இந்த காரே எடுக்கட்டும்னு வெயிட் பண்றாரு. அடிச்சு பிடிச்சி 1 மணிக்கு வர வேண்டிய டிரைவர் 2 மணிக்கு வந்தாரு. சரி பரவாயில்ல, வா கிளம்பிடலாம், ஓடிடலாம் அப்படின்னு 1 ஹவர் தானே போயிடலான்னு வந்தா, வண்டி போற வழியில பிரேக் டவுன் ஆயிடுச்சு. செம்ம கோவம். நான் யாரு, இவன் ஒரு டிரைவர், நம்ம வேலைக்கு வச்சிருக்கோம், நமக்கு வேலை செய்யாம வேற ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கிறான், வண்டி நம்ம வண்டி இப்படி பிரேக் டவுன் ஆகி உசுறு எடுக்குது, சே போன காரியம் என்னத்தாகும் அப்படின்னு ஒரே புலம்பல். அந்த நேரம் ஒருத்தன் வாக்கிங் போற நேரத்தில் வண்டியில போயிட்டு இருக்கிறான். என்ன சார் இங்க? பா கடவுள் மாதிரி வந்தையா, என்னை கொண்டு போய் ஏர்போர்ட்ல விட்டுறியா? விட்டுறேன், வண்டியை ரிப்பேர் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போ அப்படின்னு டிரைவர்கிட்ட சொல்லிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்துக்கிட்டு 2 வீலர்ல ஏறி நேரா ஏர்போர்ட் போயிட்டார். சரியான நேரம், அப்படி ஷட்டர் மூடுற நேரம், அந்த நேரத்துக்குள்ள போனாரு, செக் அவுட் ஆச்சு, உள்ள போனாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. பா கடவுள் இருக்கான். தெய்வம் மாதிரி ஒருத்தன் 2 வீலர்ல வந்து அழைச்சிட்டு வந்து என்னை விட்டுட்டான். நல்ல ராசியான வண்டி என்னை படுத்தி எடுத்துச்சு. நம்ம வேலைக்கு வச்ச டிரைவர் படுத்தினாரு, லேட்டா வந்தாரு, ஆனாலும் கடவுள் போல ஒருத்தன் வந்தான், என்னை 2 வீலர்ல கொண்டு வந்து ஏர்போர்ட்ல விட்டுட்டான். நன்றி கடவுளே நன்றி அப்படின்னு சொல்லி உட்காந்தார். உட்காந்து எல்லாம் ஏர்போர்ட் எல்லாம் ரெடி ஆகி காக்பிட்ல இருந்து பைலட்லாம் வந்து ஏறி டக்குன்னு வண்டி புறப்படுது. புறப்பட்ட 2 நிமிடங்களுக்கெல்லாம் அங்கேருந்து ஒரு அறிவிப்பு வருது, இன்ஜினில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக விமானம் விபத்துக்குள்ளாகும் என்று கருதப்படுகிறது. எல்லோரும் அவரவர்கள் லைஃப் ஜாக்கெட் எடுத்து மாட்டீங்க, எது நடந்தாலும் இறைவன் விட்ட வழி என்று ஏற்றுக்கொள்வோம். டிரைவர் உள்ள சாமி இருந்திருக்குது, இந்த பயணம் வேண்டான்னு அவனை தடுத்து பார்த்திருக்குது, நான் கேட்கல. ராசியான வண்டி போகாதேன்னு சொல்லி தடுத்திருக்குது சாமி மாதிரி அசரீரியா, நான் கேட்கல. எங்க இருந்தோ ஒருத்தன் யம மாதிரி கொண்டு வந்து ஏற்றி விட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வரைக்கும் அவன் சாமியா இருந்தான் இல்ல, வண்டியில ஏற்றி விட்டு வண்டி புறப்படுற வரைக்கும் அவன் சாமியா தெரிஞ்சான். வண்டி ஆக்சிடென்ட் ஆகும், இன்ஜின்ல கோளாறுன்ன உடனே சாமியா தெரிஞ்சவன் யமன் ஆயிட்டான். கஷ்டப்படுத்தினதெல்லாம் சுகமாயிடுச்சு. அப்ப புரியுதா, சாமி கொடுக்கிற கஷ்டமும் ஏதோ ஒரு நன்மைக்கு. இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா வழிபாடு சிறந்து விட்டது என்று பொருள். உங்கள் வழிபாடு சிறந்து விட்டது, சிறப்படைந்து விட்டது என்று பொருள். ஆனா இந்த ஒரு வார்த்தை புரியறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எனக்கு சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா நீங்க ரொம்ப சிறந்தவர், அடியவர்கள். எனக்கு இன்னும் புரியல, எனக்கு ஒவ்வொரு நாளும் கோபம் வரும், ஆனா அதுக்கப்புறம் நீ இதுக்குதான் இதை பண்ணியா அப்படின்னு எனக்கு சிரிப்பு வரும். அது எப்ப விளங்குது அப்படின்னா, உடனே விளங்கலைங்க. இப்ப இவருக்கு கொஞ்சம் நல்லவர் போல இருக்கு, அதனால இவருக்கு உடனே விளங்கிடுச்சு. ஆனா நமக்கு எப்போதும்
ரொம்ப நேரம் கழித்து விளங்குகிறது. ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப எக்ஸாம்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால பையனுக்கு நாம நல்லா படிச்சிருக்கணுங்கிறது எப்ப தெரியுமா விளங்கும்? மார்க் ஷீட் கையில வாங்கும் போதுதான் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணும். அதே போல வீட்டுல அம்மாக்களுக்கு எப்ப தெரியுமா நல்லா சமைச்சிருக்கலாம்னு தோணும்? பந்தியில அவங்க குறை சொல்லும் போதுதான் இன்னும் கொஞ்சம் பார்த்து சமைச்சிருக்கலாம் அப்படின்னு தோணும். அது போல வேலையில எப்ப தெரியுமா தோணும்? ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு தான் இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை பார்த்திருக்கலாம் அப்படின்னு தோணும். என்னை மாதிரி ஆட்களுக்கு, உங்களை மாதிரி ஆட்களுக்கு இல்ல, என்னை மாதிரி ஆளுக்கு. இறைவன் கொடுக்கக்கூடிய கஷ்டமும் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். சிறப்புலி நாயனார் முக்தி அடைந்த தலம் கொன்றை, பாக்கு, வில்வம் 3 தல விருட்சங்கள் உடைய தலம். 1000ல் ஒருவர் யாருக்கு ஊர் என்று கேட்டதால் ஆக்கூர் என மருவி நிற்கக்கூடிய அற்புத தலம் ஆக்கூர் தான்தோன்றி மாடம் என்கின்ற இந்த தலம். இது 2ஆம் திருமுறை 42வது பதிகம். இந்த பதிகத்தை படிச்சீங்கன்னா நிறைய செய்துகிட்டே இருக்கக்கூடிய பாபங்கள் இருக்குல்ல, அந்த பாபங்கள் தீர்ந்துவிடும், புண்ணியம் சேரும். அப்புறம் ரொம்ப முக்கியம், தடைகள் வாராத கொடையும் அப்படின்னு அபிராமி அம்மை பதிகத்துல சொல்லுவாங்க. கொடுக்கிறது இருக்குல்ல, அது உடனே எண்ணம் வந்த உடனே கொடுத்துடணும். எண்ணம் வந்து இதை நாளைக்கு தரலாம் அப்படின்னு வச்சோம்னா அது சில நேரங்கள்ல நான் 500 ரூபாய் யோசிச்சேன்னா நாளைக்கு 5 ரூபாயில வந்து 50 காசுல வந்து நிற்கும். 50 காசு செல்லாதோ 5 ரூபாயில வந்து நிற்கும். நான் எவ்வளவு யோசிச்சேன்? 500 ரூபாய் யோசிச்சேன். இங்கே வீட்டுக்கு போகும்போது 500 ரூபாய் இருந்தா பார்க்கலாம், இல்லை 400 ரூபாய் கொடுக்கலாம், 400 ரூபாய் இல்லைன்னா 300 ரூபாய் கொடுக்கலாம். சரி 300 ரூபாய் இல்லை 200 ரூபாய் அதை கொடுத்துடலாம். அப்புறம் 200 ரூபாய் தேவைப்படுது, அதை வச்சுக்கலாம். அப்புறம் 100 ரூபாய் கொடுக்கலாம். 100 ரூபாய் கொஞ்சம் அதிகம் போல தான் இருக்குது, இவனுக்கு 5 ரூபாய் போதும் அப்படின்னு முடிவு எடுத்துடும். கொடுக்க வேண்டும் என்று நினைத்த மாத்திரத்தில் கொடுத்து விடணும். நாளைக்கு கொடுக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க தெரியுங்களா, நீங்க நான் நிறைய நேரங்கள்ல நாம எல்லாம் சொல்ற ஒரு வார்த்தை, எனக்கு மட்டும் கையில பணம் வந்துச்சுன்னா அப்படியே அள்ளி தான தர்மம் கொடுத்துருவேன் அப்படிமா. எனக்கு எதுக்கு சார் பணம்? தான தர்மம் பண்ணிடுவேன். எங்க குருநாதர் ரொம்ப அழகா கேட்பார், இப்ப கையில எவ்வளவு வச்சிருக்க? 100 ரூபாய் வச்சிருக்கேன், அதை எடுத்து கொடு, அதை எடுத்து கொடு. சார் அது எனக்கு போறதுக்கு வேணுமே. இதை எப்போது ஒன்னால் கொடுக்க முடியவில்லையோ, கோடி ரூபாய் வந்தாலும் உன்னால் கொடுக்க முடியாது. கோடி ரூபாய் வந்தாலும் கொடுக்க முடியாது. ஒரு பிச்சைக்காரங்க எல்லார் வீட்லயும் சோறு எடுத்துக்கிட்டு வரான். வழியில ஒரு நாய் வாலாட்டுது. தன் தட்டில் இருந்து கொஞ்சம் சோற்றை எடுத்து அந்த நாய்க்கு கொடுத்தான். தேவலோகத்துல அவனுடைய கணக்குல சொர்ணதானம்னு கணக்கு வச்சாங்க. அவன் சொர்ண தங்கத்தை கொடுத்துருக்கான். ஏதோ ஒண்ணு இல்ல, 4 வீட்டுல பிச்சை எடுத்த சோறு, அவனே பவதி பிச்சாந்தேகின்னு அம்மான்னு கேட்டு எடுத்த சோத்துல நாய் வாலாட்டின உடனே ஒரு பிடி நாய்க்கு எடுத்து வச்சான். சொர்க்கலோகத்துல அவனோட கணக்கை எழுதுறாங்க. இப்போ வந்து நமக்கு சித்திரகுப்தன் வருஷ வரும், விழா வரும். அப்ப சித்திரகுப்தன் கணக்கு எழுதுவான். என்னடா கணக்கு எழுதினேன்னா, அவன் சொர்ண தானம் செய்திருக்கிறான், தங்கத்தை தானம் செய்திருக்கிறான். இருக்கிறத கொடுக்கிறதுக்கு பேர் தாங்க தானம். இல்லாதது வந்தால் கொடுப்பேன், அது தானம் இல்லை, அது பொய். அப்படி யாராவது சொன்னா, டேய் நானே சொல்றேன்னு வைங்க, எனக்கு மட்டும் பணம் காசு இருந்தா நான் அப்படி கொடுத்துருவேன், பொய் சொல்லாத போ அப்படின்னு சொல்லிடுவேன். டைரக்டா சொல்லுவேன். ஏன்னா அப்பவாச்சும் அவன் திருந்துவான். டைரக்டா சொல்லிட்டோன்னு வச்சுங்களேன். எங்க குருவார் அடிக்கடி சொல்லுவாரு, நான் ஏன் தெரியுமா இதை சொல்றேன், அப்பவாவது அவன் இனிமே திருந்திடுவான், இனிமே அதை சொல்ல மாட்டான். எனக்கு மட்டும் பணம் இருந்தா நான் அடுத்து அள்ளி விட்டுருவேன். அதை விட ஒரு லாட்டரி சீட் வாங்குவான். உழைச்ச பணத்தை கொடுக்க மாட்டான். லாட்டரி சீட்டு விழுந்தா கொடுக்குறேம்மா. அது எப்படி விழும்? உழைக்காமல் ஒரு நாளும் பணம் கிடைக்காது. இதை முடிவு எடுத்துங்க. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க தெரியுமா, தேய்ந்த கட்டை தான் மனம் பெறும் அப்படின்னு. சந்தன கட்டையை தேய்ச்சாதானே வாசம் வரும், கற்பூரம் காத்துல கரைஞ்சாதானே வாசம் வரும், ஊதுபத்தி எரிந்தால் தானே வாசனை வரும். இதெல்லாம் நம்ம வழிபாட்டு முறைகளா? இதெல்லாம் நம்ம வழிபாட்டு முறையா? அப்போ உழைச்சாதானே நான் எனக்கு உயர்வு வரும். அது இல்லாம யாராவது உழைச்சி யாராவது கொடுத்து எப்படி?
இல்ல எப்படி இது நடக்கும்? அப்படி நினைத்தால் அவர்களால் முன்னேறவே முடியாதுங்க. ஞாபகம் வச்சுங்க, முன்னேறவே முடியாது. யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணா நான் முன்னேறிடுவேன். ஒருத்தர் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீங்க யாருக்காவது ஹெல்ப் பண்றீங்களா? பண்ணிருக்கீங்களா? நீங்க யாருக்காவது ஹெல்ப் பண்ணியிருந்தா, சார் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு தகுந்த நேரத்தில் இறைவன் வந்து ஹெல்ப் பண்ணுவோம். கண்டிப்பா பண்ணுவோம். அதெல்லாம் சொல்ல வேண்டாம். நான் நேற்றுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்துருக்கிறேன். ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்க தெரியுங்களா, 6 சாத்துக்குடி வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு. அது மாதிரி இல்லை. யாருக்கும் நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நாம ஹெல்ப் பண்ணா போதும், அதுவே செய்யும். இது ஆக்கூர் என்கின்ற அற்புத தலம். அக்கிரந்த வாரமும் ஆடரவும் ஆமையும் தொக்கிரந்த மார்பினான் தோளுடையான் வெண்ணீற்றான் புக்கிரந்த தொல்கோயில் பொய்யிலா மெய்நெறிக்கே தக்கிருந்தார் ஆக்கூரில் தான் தோன்றி மாடவே. அற்புதமான வரி. அக்கிருந்த ஆரமும் ஆடரவும் ஆமையும் தொக்கிருந்த மார்பினான். அவன் ஆடக்கூடிய அரவம், பாம்பை அணிகலனாக வைத்திருக்கிறான், ஆமையை அணிகலனாக வைத்திருக்கிறான். தொக்கிரந்த மார்பினான், இவற்றையெல்லாம் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய மார்பினை உடையவன். தோளுடையான், புலித்தோலினை ஆடையாக அணிந்து கொண்டிருப்பவன். வெண்ணீற்றான், திருநீரு பூசிய மேனியான். அடுத்த வரி சொன்னாரு, புக்கிருந்த தொல்கோயில், அவன் உள்ளே நுழைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தொல்கோயில், பழமையான கோயில். மெய்நெறிக்கே தக்கிருந்தார். யார் மெய்யான நெறி கொண்டு ஒழுகுகின்றார்களோ அவர்கள் இதயத்தில் இறைவன் இருப்பார். நீங்க இன்னொருத்தனை ஏமாத்தணும்னு நினைச்சா செல்வம் சேரும், அதை வச்சு வாழ முடியாது. ஏமாற்றி பெறுகின்ற செல்வத்தை பயன்படுத்தி வாழ முடியாது. அதை இன்னொருத்தனும் ஏமாத்தி எடுத்துக்கிட்டு போவான். எங்க குருநாதர் ஒருத்தர் சொன்னார், இவரு நேற்றுக்கு பணத்தை எடுத்துக்கிட்டு போனாரு. அத மார்க்கெட்ல ஒருத்தர் புடுங்கிக்கிட்டு ஓடிட்டாராம். அவரு அந்தனர் மரபு, அந்தனர் தான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், ஐயரு. அப்படி போறாரு மார்க்கெட்ல, கையில பணத்தை எடுத்துக்கிட்டு போகும்போது டக்குன்னு அவர் கையில இருக்கிற பர்ஸை புடுங்கிக்கிட்டு அங்க இருந்த மீன் மார்க்கெட் வழியா ஓடி போயிட்டான். இவரால மீன் மார்க்கெட்டுக்குள்ள புகுந்து ஓட முடியுமா? இவர நாருக்குன்னு உட்கார்ந்துருப்பாரு. ஆனா அவன் ஓடிவிட்டான். வந்து சொன்னாராம், என்னுடைய பணத்தெல்லாம் மீன் மார்க்கெட் வழியா ஒருத்தன் புடுங்கிட்டு போயிட்டான் அப்படின்னா. எங்க குருநாதர் சொன்னார், பரவாயில்ல விட்டுரு, மச்சாவதாரம் எடுத்துக்கொண்டது என்று நினைத்துக்கொள், அடுத்த வேலையை பாரு. எப்படி இப்படி கலிகாலம் கெட்டு போயிட்டேன். நீ என்ன வேலை பார்த்த? அவர் கேட்டார், எங்க குருநாதர் கேட்டு, என்ன வேலை பார்த்த? நான் கணக்கு எழுதுற வேலை பார்த்தேன். கணக்கு எல்லா கணக்கும் ஒழுங்கா எழுதினியா? இல்ல அது அப்படி இப்படிதான், ஆபீஸ்ல எப்படி சொல்றாங்களோ அப்படி இப்படிதான் எழுதி, அப்புறம் அப்படி இப்படி வந்த காசு அப்படி இப்படின்னு தானே போகும். இல்ல நாம எதையாவது ஒழுங்கா சம்பாதிச்சுட்டு வீணா போயிடுச்சுன்னா வருத்தப்படலாம். நம்ம கொஞ்சம் அப்படி இப்படி சம்பாதிச்சுட்டு அந்த பணம் ஒழுங்கா நம்ம கிட்டே இல்லைன்னா வேதனைப்பட முடியுமா? அது அப்படிதான் போகும், விட்டுரு அப்படின்னு குருநாதர் அடிக்கடி சொல்லுவார். திரவிய மூலானாம் பாபானாம், பல நேரங்கள்ல பதிவு செய்திருக்கிறேன், மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கிறேன். திரவியம் என்பது பாபத்தை கொண்டு வந்து விடும். அதனால திரவிய மூலானாம் பாபானாம், முடிஞ்ச வரைக்கும் திரவியத்தின் மூலமாக பாபத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்காமல் இருக்க வேண்டும். நம்ம சொத்துலாம் சேர்த்து வச்சிடறோம், வீடெல்லாம் வாங்கி வச்சிடறோம், விளைநிலங்கள்லாம் வாங்கி வச்சிடறோம் இல்லையா, காரு பங்களாலாம் வாங்கி வச்சிடறோம். ஆனா அந்த பாவ சுமையை அவர்கள் தாங்க முடியாமல் இன்னும் அடுத்த 20 ஆண்டுகளில் குடிக்க நீர் இருக்காது என்று சொல்கிறார்கள், நல்ல காற்று இருக்காது என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் சொத்து என்னைக்காவது சேர்த்து வச்சிருக்கோமா? யோசிச்சு பாருங்க. உங்க நண்பர்கள் யாராவது புகை பிடிக்கிறாங்கன்னா, அப்பா பிடிக்காத, காத்துல நீ நஞ்சு கலக்கிற, உன் பேரனும் பேத்தியும் இந்த நச்சு காற்றை சுவாசிப்பார்கள். யோசிச்சு பாருங்க. அவங்க எந்த விதமான தவறான பழக்கமும் இல்லாமல் புற்றுநோய்க்கு ஆளாவார்கள். எத்தனை பேருக்கு தெரியும்? புகை விடுற வண்டி எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற மார்க்கெட் போகணும்னா கூட நடந்து போகாம வண்டி எடுத்துட்டு போறேன், எரிபொருள் கிடைக்காத, என்ன பண்ண போறோம்? இந்த தேசத்தினுடைய நலனை நாம பாதுகாக்கலைன்னா நம்முடைய நலன் பாதுகாக்கப்படாது. நாம ஒழுங்கா இருந்தாதான் இந்த தேசம் ஒழுங்கா இருக்கும். அப்பதான் நம்ம குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்ல முடியும். காலையில 4 மணிக்கு எழுந்து நம்ம வேலையெல்லாம் நாம முடிச்சுட்டா, பையனை டேய் உன் வேலையை அன்னன்னைக்கு முடி அப்படின்னு சொல்லலாம்.
அந்த வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்கும் இல்ல. நம்ம 4 மணிக்கு எழுந்து படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க 7 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்துட்டு நான் வேலைக்கு போறேன், தூங்குறேன், நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நடந்து காட்டினால்தான் உங்கள் குழந்தை அதன்படி நடக்கும். நீங்க கட்டளை மட்டும் விட்டால் அந்த குழந்தைகள் அதன்படி நடக்காது. நீங்க வாழ்ந்து காட்டணும், நீங்க வாழ்ந்து காட்டணும். காந்தியடிகள்கிட்ட பையன் இனிப்பு சாப்பிட்றான், இனிப்பு சாப்பிடாதீங்கன்னு சொல்லுங்கன்னு ஒரு அம்மா வந்து சொல்லுது. காந்தியடிகள் என்ன வார்த்தை, டேய் தம்பி நாளையிலேருந்து ஸ்வீட் சாப்பிடாத அப்படின்னு சொல்லணும், அவ்வளவுதானே. காந்தியடிகள் சொல்லணும், ஒரு வாரம் கழிச்சு அழைச்சிட்டு வாங்க. அந்த அம்மா புலம்பிக்கிட்டே போகுது, அவனை இனிப்பு சாப்பிடாதுன்னு சொல்றது ஒரு வார்த்தை, அதை இப்பவே சொன்னா என்ன, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு அது வரைக்கும் இந்த ஆள் என்ன பண்ண போறாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டே போகுது. போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்தா, இன்னும் ஒரு வாரம் கழித்து அழைத்து வாருங்கள். இன்னும் ஒரு வாரம் கழிச்சு அழைச்சிட்டு வராங்க. அந்த உடனே தம்பி பையன், தம்பி இங்க வாடா, என்ன இனிப்பு சாப்பிடாத, அது ரொம்ப கெட்டது. அந்த அம்மா கேட்டது, இதை ஒரு 15 நாளைக்கு முன்னாலே சொல்லிருக்கலாம்ல, அவன் கேட்டிருப்பான்ல. இல்ல, 15 நாட்களுக்கு முன்பு நான் நிறைய இனிப்பு சாப்பிட்டு கொண்டிருந்தேன். அதுக்கப்புறம் நான் குறைச்சேன், பாதியா குறைச்சேன். அவன் வந்த உடனே சொல்லலாம்னு நினைச்சேன். இப்பவும் நான் பாதி இனிப்பு சாப்பிட்டு இருக்கிறேன். மொத்தமா இனிப்பை நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் சொல்வதற்கு எனக்கு தகுதி உண்டு. அப்போ ஒழுக்கமா இருன்னு சொல்றதுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு பாத்துங்க. தம்பி ஒழுக்கமா இருக்கணும்டா அப்படின்னு சொல்றதுக்கு சொல்வதற்கு முன்பு எனக்கு இது இல்லை, எனக்கு இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு பக்குவம் இல்லை, ஆனா நான் இறைவனிடத்தில் ஒழுக்கமாக என்னை வை என்று பிரார்த்திக்கிறேன், நேர்மையா வை என்று பிரார்த்திக்கிறேன். புரியுதுங்களா? செல்வம்லாம் கேட்கறது அப்புறம், செல்வத்தை கொடு, பணத்தை கொடு, காசை கொடு, புகழ், என்னை ஒழுக்கமா வை, நல்லவனா வை, கொஞ்சம் உண்மை பேசுறவனா வை. தெரியல, இது தெரியல அப்படின்னு சொன்னா என்ன தப்பு? இது தெரியல தெரியலன்னு சொல்லிட்டு போறோம், என்ன தப்பு இருக்கு? நல்லா பேசல சார், நல்லா பேசல, என்ன இதனால என்ன கெட்டு போயிட போகுது? நான் எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ண தெரியுமா? ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு போ, அது அமையணும்ல, பேச்சு அமையணும்ல, அது இறையல் இல்ல. அதனால யாராவது சொன்னா நம்பாதீங்க. இதெல்லாம் உண்மையா, இதை சொல்லுங்க சார். எங்க நண்பர் சொல்லுவார், வாழ்த்து சுந்தரராமன் அவனை வாழ்த்து அப்படின்பாரு. எங்க குருநாதர் சொல்லுவார், வாழ்த்தாதடா, ஏதாவது ஜபம் குபம் பண்ணியிருந்தா வாழ்த்து, சும்மா நல்லாரு நல்லாருன்னு சொல்லாத, கொஞ்சம் உன்னை தயார்படுத்திக்கொள் அப்படின்பார். அது அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவர் இப்போதான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு, 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்தார். அப்புறம் இப்போ செல்போன்லாம் வந்தவுடனே அவர் சொன்னார், சுவிட்சு போடாம வெறும் சார்ஜர் மட்டும் போட்டு விட்டா நடக்குமா? சுவிட்சு போடணும்ல, அது மாதிரி நீ வெறும் வாழ்த்து சொன்னா பத்தாது, நீ உனக்குள்ள எனர்ஜி இருக்கணும், நீ உனக்குள்ள அதை பவர் சார்ஜ் வச்சிருக்கணும், அப்பதான் அது வேலை செய்யும் அப்படின்பாரு. இல்லைன்னா பவர் பேங்கா நீ இருக்கணும். பவர் பேங்கா நீ இல்லைன்னா சும்மா ஒரு தீப்பெட்டியில சொருகி வச்சது மாதிரி தான். சார்ஜரை தீப்பெட்டியில சொருகி வச்சா என்ன தவறு? பவர் பேங்கா நீ இருக்கணும். ஜபம் செய், வழிபாடு செய், இறைவனோடு பேசு. நம்ம எல்லாரோடையும் பேசுறதுக்கு செல்போன் வச்சிருக்கிறோம், சாமியோட பேசுறதே இல்லை. சாமியோட பேச ஏன் வந்தேன், எதுக்கு இவ்வளவு எல்லாம் செய்யறேன், ஏன் எனக்கு இந்த உறவுகள்லாம் வந்திருக்கின்றன, என்னைக்காவது கேட்டிருக்கோமா? என்னைக்காவது இதெல்லாம் நல்லா இருக்கணும், இதெல்லாம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் எனக்கு எதுக்கு இந்த சட்டையை கொடுத்துருக்குறேன், இந்த உடம்பு எதுக்கு எனக்கு கொடுத்துருக்குறேன், இதை வச்சு நான் என்ன செய்யணும், வாட் ஐ ஹேவ் டு டூ, வாட் இஸ் மை ஒர்க், என்னைக்காவது கேட்டிருக்கோமா? ஒரு வேலைக்கு போனா முதல் நாள் என்னங்க, இதெல்லாம் உன்னோட வேலை, இதெல்லாம் நீ செய்யணும் சொல்லியிருக்காங்களா? இந்த இடத்துல சைன் பண்ணு, அது ஒரு வேலை, இத்தனை மணிக்கு சைன் பண்ணு, இந்த வேலையெல்லாம் பாரு. அது போல இந்த உடம்பை கொடுத்து இந்த பூ உலகிற்கு அனுப்பி வைத்திருக்கிறான். அவன் சொன்ன வேலையை தவிர நம்ம எல்லா வேலையும் செய்யும். நேர்மையாரு முடியாது சார், ஒழுக்கமாரு முடியல சார், உண்மையை பேசு கஷ்டம் சார், அப்புறம் எதுக்குடா வந்த, தின்னுட்டு புள்ளைய பெத்துட்டு போட்டு போகும் இல்ல, உன்னோட நித்திய கர்மானுஷ்டானங்களை பண்ண முடியாது, ஒழுக்கமா இருக்க முடியாது, நேர்மையா இருக்க முடியாது, உண்மை பேசுறது கஷ்டம், அப்புறம் எதுக்கு வந்த, என்ன வேலை இங்க உனக்கு இல்ல? சும்மா பணங்காசெல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சுட்டு சுமகூலியா, சுமக்க போறியா, எதுக்கு? இதை நாம என்னைக்காவது நம்ம செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணிருக்கோமா? சுய மதிப்பீடு. நீங்க வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா ஒரு மாசத்துல செல்ஃப் பண்ணி கொடுப்பான், செல்ஃப் அப்ரைசல்னு ஒரு ஃபார்ம் கொடுப்பான்
நீங்க பெரிய ஐடி கம்பெனிஸ்லாம் போய் பாருங்க, செல்ஃப் அப்ரைசல்னு கொடுப்பான். அதுவும் உங்க மேனேஜர் அந்த டீம் லீடர் கொடுக்குற அப்ரைசலும் ஒன்னாச்சுன்னா தான் நீங்க போட்டது கரெக்ட். அவரு ஒரு மாதிரி போட்டு அவர் 10க்கு 10 போட்டு நீங்க 10க்கு 8 போட்டிருந்தாலும் தப்பு, நீங்க 10க்கு 10 போட்டு அவர் 10க்கு முட்டை போட்டிருந்தாலும் தப்பு. செல்ஃப் அப்ரைசல் சரியா இல்லை. யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் பிடிக்காம தான் நிறைய பேர் வேலையை விட்டுறான். என்ன யார் இன்னொருத்தன் கேஜ் பண்றதுக்கு அப்படின்னு. அவங்கிட்ட போய் நின்று வேலை பார்த்தாதான் நம்முடைய திறம் வளரும். அது எவ்வளவுக்கு எவ்வளவு கூர்மையாக வேண்டும் என்பது நம்மை பட்டை தீட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பதற்கு நம்மை பட்டை தீட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். நீரார வார்சடையான் நீருடையான் ஏருடையான் காரார் பூங்கொன்றையினான் காதலித்த தொல்கோயில். அந்த கோயில்ல இருக்கிறதுக்கு அவன் விரும்பி இருக்கிறான். ஆக்கூர் தான் தோன்றி மாடத்துல அவன் விருப்பத்தோடு நிறைந்திருக்கிறான். நீரார வார்சடையான் கங்கை ஆற்றினை தலையில் சுமந்திருக்கிறான். பல நேரங்கள்ல பதிவு செய்திருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த வெய்ய காலத்துல பதிவு செய்கிறேன். ரொம்ப முக்கியமானது. தண்ணீர் குடிக்கின்ற போதெல்லாம் நிறைய தண்ணீர் தாகம் எடுக்கும். இந்த வெய்ய காலத்துல தண்ணீர் குடிக்கின்ற போதெல்லாம் நினைத்துக் கொள்ளுங்கள், சிவபெருமானின் தலையில் இருந்து வழிந்தோடிய கங்கை நீரை நான் இப்போது பருகுகிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு குடிங்க. கொஞ்சம் கொஞ்சமா பாவம் விலகிடு. எனக்கு இது தெரியும். ஆனா தண்ணி குடிக்கும் போது நினைவுக்கு வரல. நான் டம்ளர் சுத்தமா இருக்கான்னு பாக்குறேன், பாட்டில் நல்ல தண்ணியான்னு பாக்குறேன். குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கங்கையை குடிக்கணுங்கிறது மறந்து போச்சு, இன்னும் ஒரு துளி கங்கை அப்படின்னு சொல்லி குடிக்கிறேன். முதல்ல குடிக்கும் போது நினைவுல வரல, எனக்கு வரலங்க. நான் எனக்கு எதெல்லாம் முடியலையோ அதெல்லாம் சொல்லிடுவேன். ஏன்னா எங்க முன்னாடி கேட்பாரு, ஏன்டா சொல்லிடுற, உங்களால முடிஞ்சதுன்னா செஞ்சு நீங்களாவது முன்னேறலாம்ல இல்லையா, நீங்களாவது முன்னேறலாம்ல. எனக்கு தான் தெரியல, தெரிஞ்சவங்க நான் சொல்றேன், அதன்படி நீங்கள் முன்னேறலாம் அல்லவா. நீர் பருகுகின்ற போதெல்லாம், வெயில் காலம் நிறைய நீர் வேட்கை இருக்கும், தாகம் எடுக்கும், தண்ணீரை பருகுகின்ற போதெல்லாம் கங்கை நீரை பருகுகிறேன் என்று சொல்லி பருகுங்க. கொஞ்சம் கொஞ்சமா பாவம் விலகும். ஒரே நாள்ல விலகிடும்னு எனக்கு தெரியல. இல்ல உங்களுக்கு ஒரே நாள்ல விலகினாலும் விலகலாம், கொஞ்சமா இருக்கும். என்ன மாதிரி கூட கூடையா இருந்துச்சுன்னா என்ன பண்றது, அதனால உங்களுக்கு விலகிடும். முடிஞ்ச வரைக்கும் பாருங்க. காரார் பூங்கொன்றையினான் காதலித்த தொல்கோயில் ஏருடையான், காரார் பூங்கொன்றையினான் கொன்றை மாலையை அணிந்தவன், காதலித்த தொல்கோயில் கூறாரல் வாய் நிறைய கொண்டு அயலே கொட்டகத்தில் தாராமல் ஆக்கூரில் தான் தோன்றி மாடவே. அங்க இருக்கக்கூடிய அன்ன பறவைகள் என்ன பண்ணுதா, ஆரல்ங்கிற மீனை வாய் நிறைய கவ்விக்கிட்டு வந்து எடுத்துக்கிட்டு போதும். அப்படின்னா என்ன அர்த்தம், உணவு நிறைய கிடைக்கும். உணவு நிறைய கிடைக்கும், தட்டாமல் உணவு கிடைக்கக்கூடிய அற்புத பாடல் இந்த பாடல். வாளார் கண் செந்துவர் வாய் மாமலையான் தன் மடந்தை தோள் ஆகம் பாகமா புல்கினான். அம்பிகையோடு இரண்டர கலந்து நிற்கின்றான். இப்ப ஏதோ மார்ச் 8 மகளிர் தினம், அன்னைக்கு மட்டும் நம்மால் பெண்மையை கொண்டாடுவோம்பா. தினம் தினம் கொண்டாட வேண்டிய பெண்மையை ஒரு நாள் கொண்டாடி என்ன பண்ண போற? பெண்மையை நம்ம கொண்டாடல தெரியுமா? இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லவா? நீங்க போய் இன்னைக்கு கூகுள்ல எங்க வேணாலும் சர்ச் பண்ணுங்க. பெண்ணை இந்த பூமி நிறைய வீடுகளில் கொண்டாடவில்லை. அதற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு, பெண் குழந்தை பிறப்பு சதவிகிதம் குறைவாக இருக்கிறது. எங்கெல்லாம் யார் போற்றப்படவில்லையோ அங்கே மீண்டும் அவர்கள் தோன்றவே மாட்டார்கள். பெண் குழந்தைகளுடைய பிறப்பு சதவிகிதம் ஏன் குறைவா இருக்கு? பெண்கள் இந்த தேசத்துல போற்றப்படல, அதனால பெண் குழந்தைகள் பிறப்பதே இல்லை. வேற எங்க கொண்டாடுறாங்களோ அங்க போய் பிறந்து போகணும், பெண் குழந்தைகள் போயிடுது. யோசிப்பாரு. அப்ப நம்ம வீட்டு பிள்ளைகளாம் எப்படி கல்யாணம், எப்படி நமக்கு ஒரு மருமக பிள்ளை வருவா இல்ல? அப்போ பெண்ணை பாராட்ட வேண்டும், பெண்மை போற்றப்பட வேண்டும். இது என்னைக்கோ ஒரு நாள்ல இருந்து மார்ச் 8 ஹாப்பி விமென்ஸ் டே அப்படிங்கிறதுல இல்ல, மகளிர் தினம் வாழ்த்துகள்ங்கிறதுல இல்ல. நிஜமாவே அவங்கள கொண்டாடணும். நான் தான் சொல்லுவேன், மகளிர் தினத்தை கொண்டாடாதீர்கள், மகளிரை கொண்டாடுங்கள். மகளிர் தினத்தை கொண்டாடி பயனொன்றும் இல்லை, மகளிரை கொண்டாடுங்கள். அது எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? நம்மால் எழுத்த விட்டு பொண்ணுகிட்டே இருந்து ஆரம்பிக்கிறான். அப்படி இல்லை, உங்க வீட்டு பெண்ணிடத்திலிருந்து ஆரம்பியுங்கள். உங்கள் தாயிடத்திலிருந்து, உங்கள் மனைவி இடத்திலிருந்து, உங்கள் குழந்தை இடத்திலிருந்து ஆரம்பியுங்கள். எல்லோரும் ஏத்த வீட்டு பொண்ணுங்களை கொண்டாடுவாங்க. அது இல்லை, அதுக்கு பேர் கொண்டாடுறது இல்லை, அதுக்கு பேர் வேற.
அதுக்கு பேரு வேற. எங்க பசங்க அழகா சொல்லுவாங்க, அது வேற. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்களை கொண்டாடுகின்றவர்கள் இல்லத்தில் எப்போதும் மகிழ்ச்சி நிலவும். யாரெல்லாம் பெண்களை கொண்டாடுகின்றார்களோ அந்த இல்லத்தில் எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கும். உங்க வீட்டுல மகிழ்ச்சியே இல்லை, அப்போ உங்க வீட்டு பெண் சந்தோஷமா இல்லைன்னு பொருள். உங்க வீட்டு பெண் மகிழ்ச்சியா இருந்தா உங்க வீடு சந்தோஷமா இருக்கும். இதை ஆரம்பிங்க. சார் நாங்களே பெண் தான், நாங்க யாரை சந்தோஷமா வச்சுக்கிறதுன்னு கேட்காதீங்க. உங்க வீட்டு பெண்ணை மகிழ்ச்சியா வச்சுங்க. அவ மகிழ்ச்சியா இருந்தாலே நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. என்ன முதல்ல எங்க வீட்டுக்கார் மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டோம், நான் அப்புறமா அவளை வச்சுக்கிறேன்னு அது இல்லை. முதல்ல நீங்க ஆரம்பிச்சிருங்க. வாரியார் சுவாமிகள் அடிக்கடி சொல்வார், அது விட்டு கொடுத்தவங்க விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுக்கணும்னு சொல்றீங்களே, கணவன் மனைவி விட்டு கொடுத்து வாழணும் விட்டு கொடுத்து வாழணும், இதுல யார் விட்டு கொடுக்கணும்? வாரியார் சுவாமிகள் ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் சொல்றார். ஒரு வினாடி கூட தாமதிக்கல. ஆண் விட்டு கொடுக்கணும் பெண் விட்டு கொடுக்கணும் அப்படிலாம் இல்ல. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அறிவுள்ளவங்க விட்டு கொடுப்பாங்க. அறிவுள்ளவங்க வாரியாருங்க சொன்னது, வாரியார் சுவாமிகள். அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு அழகான வார்த்தை. யார் விட்டு கொடுக்கணும்? யார் விட்டு கொடுக்கணும்னா அறிவுள்ளவன் விட்டு கொடுப்பான். உங்களுக்கு அறிவு இருந்தா விட்டு கொடுப்பீங்க, அறிவு இல்லைன்னா முட்டிக்கிட்டு சண்டை போடுவோம். ஒன்றும் பண்ண முடியாது. அது ரொம்ப நுட்பமான வார்த்தைங்க, ரொம்ப ரொம்ப நுட்பமான வார்த்தை. இது புரிந்து கொள்வதற்கு ஒரு வாழ்க்கை முடிஞ்சிருக்கு, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு வாழ்க்கை போயிடுது. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். வாளார் கண் செந்தூவர் வாய் மலையான் மடந்தை தன் தோளாகம் பாகமாக புல்கினான் தொல்கோயில் மிக்கிருக்கும் வேளாளர் என்று அவர்கள் வள்ளன்மையான் மிக்கிருக்கும் தாளாளர் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே. வேளாளர்கள் செழித்திருந்த நாடு இந்த நாடுங்க. வேளாளர்கள் செழித்திருந்த நாடு. வேளாளர்கள் என்பவர்கள் விவசாய பெருங்குடி மக்கள். அந்த விவசாய பெருங்குடி மக்களை போற்றாததின் விளைவு விளை நிலங்கள் குறைந்து விட்டன. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நம்ம அரிசியை என்ன விலைக்கு வாங்குவோம்னு தெரியல. ஏன்னா விவசாய நிலங்கள் குறைந்து கொண்டே இருக்கின்றன. இங்க அமெரிக்காவில் வேலை பார்த்த ஒருத்தர் அதை விட்டுட்டு இங்க வந்து நிலத்தை வாங்கி விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு, காய்கறி பண்ண வச்சிருக்கிறாரு, இயற்கை விவசாயம் செய்யறாரு. அவருக்கு தெரியுது அடுத்த எதிர்காலம் இதுக்குள்ளதான் இருக்குதுன்னு. இதுல இருந்த நமக்கு தெரியல, நிலத்தை வித்துட்டேன், மெட்ராஸ்ல 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு தீப்பெட்டி வீட்டை வாங்கிட்டேன், தண்ணி இல்ல, வாங்கி ஊத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கு. யோசிச்சு பாருங்க, மழை காலத்துல தண்ணியில இருக்குது வீடு, வெயில் காலத்துல வீட்டுல தண்ணியே இல்லை. என்ன கொடுமை சார். ஆனா ஊர்ல எப்படி இருந்துச்சு? வயலும் வரப்புமா சேரும் சகதியுமா, நம்ம விளைவித்ததை மற்றவர்களுக்கு கொடுத்து நாமும் மகிழ்ந்தோம். விவசாய பெருங்குடி மக்களை சாதாரணமா நினைச்சிடாதீங்க, அவர்கள் நேர்மையின் பிறப்பிடமாக இருப்பார்கள். மயிலாப்பூர்ல ஒரு அம்மா வாழைப்பூ வித்துருந்தாங்க. இல்ல அப்படியே நடந்ததுங்க, நான் எதுவும் கற்பனை கலந்து சொல்ல. வாழைப்பூ வித்துட்டு இருக்காங்க. ஒரு பூ 8 ரூபாய், 2 பூவா எடுத்தா 15 ரூபாய், 2 பூவா எடுத்தா 15 ரூபாய், ஒரு பூவா எடுத்தா 8 ரூபாய். இந்த அம்மா சொல்லுது. ஒரு அம்மா வருது, எனக்கு ஒரு பூ போதும், 6 ரூபாய்க்கு தரியா? நான் நின்றுக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு ஒரு பூ தான் வேணும், 8 ரூபாய் கையில சில்லறையை வச்சுக்கிட்டு வேற நிற்கிறேன், 8 ரூபாய் கையில சில்லறையை வச்சுக்கிட்டு நிற்கிறேன். அது 3 2 ரூபாய் 2 1 ரூபாய், 8 ரூபாய் கையில சில்லறையா வச்சுக்கிட்டு, மா எனக்கு ஒரு பூ வேணுமா, கொஞ்சம் கொடுங்கம்மா அப்படின்ற. எனக்கு கொடுக்கவே இல்லை, எல்லாருக்கும் கொடுத்துன்னு இருக்குது. அது கையில சில்லறையா வச்சிருக்கிறோம், வாங்கி போட்டு டக்குன்னு நமக்கு ஒரு பூ கொடுக்க கூடாது அப்படின்னா, அடக்கம் 7 ரூபா தான் சாமி, நீ எதுக்கு 8 ரூபா தர, இந்தா 7 ரூபா போதும். யோசிச்சு பாருங்க, தெருவில் இப்படி ஒரு டேபிளை போட்டு வாழைப்பூ விற்கிற அந்த அம்மா, அடக்கம் 7 ரூபா தான் சாமி, 7 ரூபா போதும் சாமி. யோசிச்சு பாருங்க, அவர்கள் எவ்வளவு நேர்மையாக இருக்கிறார்கள். அதனால தான் அவங்கள நிறைய பேர் வசதியா இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அங்க வீடு இருக்கு இங்க வீடு இருக்கு அப்படிம்பாங்க. என்ன காரணம்? அவர்கள் நேர்மை ஒருபோதும் குறைவுபடாது. தப்பு தண்டாவா சம்பாதிக்கிறவங்க விட்டுருங்க, எல்லாத்துலயும் தப்பான ஆட்கள் இருப்பாங்க இல்லையா? எல்லாத்துலயும் தப்பான ஆட்கள் இருக்கான். நமக்கு பார்க்கும்போது நேர்மையான ஆட்கள்,
எவ்வளவு நேர்மையானது. 7 ரூபா போதும் சாமி, எல்லாருக்கும் முன்னாலேயும் உங்ககிட்ட 7 ரூபா வாங்கிட்டு கொடுத்தா எல்லாரும் என்னை சட்டம் போடுவாங்க, அதனால நான் அப்படியே உனக்கு கொடுத்தேன். யோசிச்சு பாருங்க எவ்வளவு நுட்பம். அப்படி கொடுத்தவன நான் சொன்னேன், இல்லம்மா எனக்கு 1 ரூபா ஒன்றும் பெருசு இல்லை, வச்சுக்கிடுங்கன்னு. ஐயோ, உன் காசு சிவன் காசு, நீயே வச்சுக்க. உன் காசு சிவன் காசு, நீ கொடுக்குற காசெல்லாம் நான் பொட்டிக்குள்ள போட்டு பத்திரமா வச்சிருப்பேன். அது எப்படியும் நல்ல வழிக்கு தான் போகும். நல்ல எவ்வளவு நம்பிக்கை, எவ்வளவு நம்பிக்கை. நான் சொன்னேன், இதுக்கெல்லாம் நான் தகுதியானவனே இல்லம்மா, நான் ஒண்ணு அப்படி ஒரு பெரிய சிவன் அடியார் இல்லைன்ற. அப்படித்தான் நீ சொல்லுவ, ஆனா எனக்கு தெரியும். அப்படிதான் நீ சொல்லுவ, ஆனா எனக்கு தெரியும். பாருங்க, அந்த நுட்பம் தான் வாழ்க்கையில் உயர்வை தரும், வேறொன்று தராது. தாளாளர் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே. என்னைக்காவது 2 பாட்டில் ஹார்லிக்ஸ் எடுத்துக்கிறேன், எனக்கு 150 ரூபாய்க்கு தானே நம்மளால எங்கேயாவது ஒரு பெரிய ஸ்டார் கடையில போய் பேச முடியுதா? 1 பாட்டில் ஹார்லிக்ஸ் எடுத்துக்கிறது போல 2 பாட்டில் எடுத்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் விலையை குறைச்சு கொடு, கேட்க முடியுதா? நம்ம கீரைக்கட்டு அம்மாட்ட தான் நம்ம பார்கெயின் பண்ணிட்டு இருக்கோம், இல்ல வாழைக்காய் விற்கிற அம்மாட்ட தான் நம்ம பார்கெயின்லாம் நடக்கும். என்னைக்காவது பெரிய மல்டி ஷாப் இருக்குல்ல, அந்த கடையில் போயிட்டு நான் 3 எடுத்துக்கிட்டா எனக்கு கொஞ்சம் விலை குறைச்சி கொடுப்பியான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வச்சுட்டுப்பாம அப்படின்னு, காலையில் வந்துட்டேன் அப்படின்னு, உங்களை நான் வாங்கவே சொல்லலையே அப்படின்னு. அது ஃபினிஷபிள் குட்ஸ். அன்னைக்கு வித்தாதான் பூவை போய் சில பேர் கேட்பாங்க. அன்னைக்கு ஒரு பூக்கார அம்மா சொன்னது இல்லை, ரொம்ப நுட்பமான விஷயம். பூ வாடி போய் கொடுக்குறீங்களேம்மா, நான் சொன்னேன் இதை யாராவது ஒரு அம்மாட்ட கொடுக்கலாம்ல அப்படின்னாங்க. அது மட்டும் நான் செய்ய மாட்டேன் சார் அப்படின்னுச்சு. ஏன்? 6 மணிக்கு வாங்கும் போது 30 ரூபா 40 ரூபா முழமா இருக்குது, 9 மணிக்கு போனா சும்மாவே கொடுத்துருன்னு நிறைய பேர் இதை சொல்லிடுவாங்க, அதனால 9 மணி வரைக்கும் பூ வாங்காம நிப்பாங்க. அந்த அம்மா எப்படி ஒரு பொருளாதார ரீதியா சிந்திக்கிறாங்க பாத்தீங்களா? 9 மணி ஆயிடுச்சு, பூ இனிமே இதுவாயிடும், வாடிடும், நாளைக்கு வச்சா இது அவிஞ்சிடும், வாடி போயிடும், அதனால இதை இலவசமா கொடுப்போம். நான் கொடுக்கவே மாட்டேங்க, அப்படியே தூக்கி குப்பையில போட்டு போயிட்டே இருப்பேன், கொடுக்க கூடாது அப்படின்னாங்க. ஏன்னா இது என்னுடைய தொழில். எவ்வளவு நுட்பமான வார்த்தையை சொன்னாங்க. இது என்னுடைய தொழில். தொழிலில் எப்போதும் தர்மத்தை கலக்கக்கூடாது. தர்மம் செய்யும் போது அதை தொழிலாக்க கூடாது. கோயிலுக்கு நான் கொடுக்கணும்னா 6 மணிக்கே கோயிலுக்கு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் பூ வீணா போகுதேன்னு கோயிலுக்கு கொடுத்தேன்னா ஏதோ தர்மத்து கணக்குல வராதுல்ல, அது வீணா போகுதேன்னு கொடுத்த மாதிரி ஆயிடும்ல. அதுல எப்படி சார் புண்ணியம் வரும்? நான் சொன்ன கோயிலுக்காச்சும் கொடுக்கலாமே, அதுல எப்படி சார் புண்ணியம் வரும்? ஒரு பூக்கார அம்மா கேட்டாங்க, எனக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஐயா, நமக்கு இன்னும் ஞானம் வரல, வந்திருந்தா இந்த அம்மாவுடைய அறிவுல பாதியாச்சும் இருக்கணும்ல, இல்லையே. எவ்வளவு நுட்பமான கேள்விகள் அவர்கள் கேட்ட கேள்விகள். கொங்கு சேர் தன் கொன்றை மாலையினான், கூற்றடர பொங்கினான், பொங்கொழி சீர் வெண்ணிற்றான், பூங்கோயில் அங்கம் ஆரோடும் அருமறைகள் ஐவேள்வி தங்கினார், ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே. அதாவது தேன் நிரம்பிய கொன்றை மலர்கள், சாதாரண மலர்கள் இல்ல, தேன் நிரம்பிய கொன்றை மலர்கள். அந்த மாலையை சூடியிருக்கிறான். யமனை வருத்த சினந்தவன், யமனையே உதைச்சவன், யமனையே உதைச்சான். திருவெண்ணீற்றை அணிந்தவன், அவனுடைய சிவபெருமானுடைய அழகிய கோயில் இந்த ஆக்கூர் கோயில். 4 வேதங்கள், 6 அங்கங்கள், 5 வகையான வேள்விகள், இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டவன் அவன். இந்த வேதத்தினுடைய நுட்ப பொருளும் அவன்தான், வேதமும் அவன்தான். ரொம்ப முக்கியமானது தெரியுங்களா? அது வேதமும் அவன்தான், வேதத்தினுடைய மைய பொருளும் அவன்தான், வேற கிடையாது. நான் வேதம்லாம் படிச்சுட்டேன், சாமியெல்லாம் எனக்கு கும்பிடணுங்கிற அவசியம் இல்லை, அப்படி இல்லை. ஒரு கட்டத்துல சாமியை கும்பிடணுங்கிறது அவசியம் இல்லை. அது எப்படி இருக்கணும்னா, காண்கின்ற இடத்திலெல்லாம் அவனை பார்க்கக்கூடிய தன்மை வந்துவிட்டால் கும்பிட்ட கையை இறக்கவே முடியாது. என் குருநாதர் சொல்லி கொடுப்பாரு, எல்லாம் மனசுதான் சார், எல்லாத்தையும் சாமி இருக்கிறான், இதுக்காக கபாலீஸ்வரர் கோயில் போகணுங்கிற அவசியம் இல்லை. நான் ஒரு நாள் பேசினேன் அவர்கிட்ட, அப்படியா எல்லாத்தையும் சாமி இருக்கானா? இருக்கா. அப்ப என்னை பார்க்கும்போது உனக்கு எப்படி தெரியுது? இருக்காரு சார், கபாலி இருக்கார், அப்புறம் ஏன் நீ கும்பிடல? கையை இறக்கவே கூடாதுல்ல. கபாலியை பார்த்தா கையை இறக்குவியா? இறக்க மாட்டில, கும்பிட்டுக்கிட்டே இருப்பில்ல. அப்படித்தானே எல்லா அளவுக்குள்ளேயும் கபாலி இருக்கிறாருன்னு நினைச்சுன்னா நீ கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லையே. அவரை பார்த்தோன்னே இவர் ராமசாமி, இவர் கன்சாமி, இவர் குப்புசாமின்னு தெரியுதுல்ல. அப்ப உள்ள இருக்கிற சிவம் உனக்கு மறைந்து போகுது இல்ல. அப்போ ஞானம் இன்னும் என்ன வரல, பிடிபடல். ஞானத்தை படிக்கிறோம், அது இன்னும் பிடிபடல.
ஞானம் பிடிபட்டால் என்ன நடக்கும்? அவர் சொன்னார், பேச மாட்டடா. ஞானம் பிடிபட்டால் பேச மாட்டடா. எப்ப பேசிக்கிட்டு இருக்கிறியோ இன்னும் ஞானம் கைவர பெறவில்லை. ஞானம் கைவர பெற்றால் இந்த பேச்சு அற்று போகும். இப்படி கரா 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 கரான்னு கத்துறது இருக்கு பார்த்தீங்களா, அற்றுப்போய் உள்ளுக்குள்ளேயே ஓம் நமச்சிவாயங்கிற வார்த்தையை சுவாசம் போல சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதன் பிறகு பேச வேண்டிய அவசியம் இல்லை. சார் யாருக்காவது பேசணுமே, யாருக்காவது சந்தேகம் இருந்தா தெளிவுபடுத்தணுமே, பார்த்தாலே தெளிவாயிடும், பார்த்தாலே தெளிவு வந்துடும். அந்த நல்ல ஞானம் உடையவர்களை அவங்க கிட்ட போய் பேசணுங்கிறது இல்ல, பார்த்தாலே தெளிவு வந்துடும். அப்ப வரல, என் பேச்சு தானே தெளிவு கொடுக்குது, அப்ப நான் இன்னும் ஞானம் கைவர பெறவில்லை. ஆளை பார்த்த அவரை பார்த்தேன் எல்லாம் நடக்குதுயா அப்படின்னு இருக்கணும். அதுதான் மகா சுவாமிகள் சொல்றது. ஏதாவது கஷ்டமா பார்க்கவே மாட்டாரு. ஒருத்தருக்கு மிகப்பெரிய நோய் வந்திருக்குது, இவரை அழைச்சிட்டு போய் இவரை பார்க்கணும், இவர் இன்னார்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் திரும்பவே இல்லை, அவர் பக்கமே திரும்பல. இவர் பாட்டுக்கு எல்லாரோடையும் பேசி பிரசாதம் கொடுத்து அனுப்பிக்கிட்டே இருந்துக்கிறாரு, அவர் பக்கமே திரும்பல. என்ன பெரியவர் பார்க்கவே இல்லையே, அவர் பார்த்தாலாவது குணமாயிடும் நினைச்சா அவர் பார்க்கவே இல்லையே அப்படின்னு ரொம்ப வேதனையோட வீட்டுக்கு புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு போய் அவன்கிட்ட பக்கத்து வீட்டில் ஒருத்தன் போய் உங்களை நீங்க பார்க்கவே இல்லைன்னு அவன் ரொம்ப புலம்புறான் அப்படின்னு. அதாண்டா அவனுக்கு கொடுத்த பரிசு. அவனை நான் பார்க்காம விட்டுட்டேன்னு வேதனைப்பட்டு இருக்கிறான்ல, என்னையே அவன் நினைச்சிட்டு இருக்கான். அதனால அவனுடைய நோய் இனிமே சீக்கிரத்துல குணமாயிடும். இறைவன் நமக்கு கொடுக்கின்ற தண்டனைக்கும் ஒரு காரணம் இருக்கும். நமக்கு நிறைய கஷ்டம் கொடுக்குறான், ஏதோ ஒரு காரணம் இருக்குயா, ஏதோ ஒன்று செய்ய போறான் நம்மள, நம்ம ஏதோ ஒன்று செய்ய போகிறோம். அது அணிகலனாக இருக்கலாம், ஆபரணமாக இருக்கலாம், சொல்ல முடியாது, அவனிலேயே நம்மை கலந்து கொள்ளலாம். அது என்னன்றீங்களா? இப்ப போய் பாருங்க, சுவாமி பஞ்சமூர்த்தி வடிவம் இந்த 10 நாள் விழாவில் உலா வரும். 10 நாள் விழால பஞ்சமூர்த்திகள் உலா வருவார்கள். என்ன வருது, என்ன வருது சுவாமி? நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சுவாமி அம்பாள் பிள்ளையார் முன்னால, அப்புறம் அந்தண்ட அம்பாள் தனியா வருவாங்க, அப்புறம் முருகன் வருவாரு, அப்புறம் சண்டிகேஸ்வரர் வருவார் இல்லையா? இதெல்லாம் என்ன? இதெல்லாம் சாமி சார், பஞ்சலோக சிலைகள், பஞ்சலோக சிலைகள். அதற்கு முன்னால அது என்னவா இருந்துச்சு? கட்டியா இருந்துச்சு. அதை என்ன பண்ணிருப்பாங்க? 2400 ஃபாரன்ஹீட் ஹீட்ல போட்டு உருக்கி இருப்பாங்க. அந்த அச்சுல அதை வார்த்திருப்பார்கள். அதுக்கப்புறம் அந்த மண்ணெல்லாம் உடைச்சிட்டு அந்த சிலையை எடுத்து ராவி இருப்பாங்க. அப்புறம் அங்கங்க அணிகலன்கள் எல்லாம் புனைந்திருப்பார்கள். அதுக்கப்புறம் அதை தூக்கி கொண்டு இங்க சாமியா வச்சிருக்கிறாங்க. 2400 டிகிரி ஃபாரன்ஹீட்ல அது குழம்பா கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போது எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்னு அந்த பஞ்சலோக சிலை நினைத்திருந்தால் இப்படி 10 நாள் விழா புறப்பாடு கிடைக்குமா? அப்போ யாருக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் வருதோ, நான் எனக்கு சொல்லிக்கிறது, எனக்கு ரொம்ப கஷ்டம் வரும்போதா நமக்கும் ஒரு 10 நாள் விழா உண்டு. ஏதோ ஒரு மிகப்பெரிய சிலையாக நம்மை வடித்துக் கொண்டிருக்கிறான் இறைவன். இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறான்னா தாங்கணும். இதை தாங்க தாங்க நினைவில் கொள்ளுங்கள், மிகப்பெரிய பிரஷர்ல தான் மரம் கரியாகுது. அதிகப்படியான பிரஷர்ல தான் பூமிக்கு அடியில மரம் கரியாகுது. அந்த கரி வைரமாகுது. நிறைய பிரஷர் வருதா, முடிவு பண்ணுங்க, மரமா இருக்கிறேன்னா கரியாவேன், கரியா இருக்கிறேன்னா வைரமாயிடுவேன். அப்புறம் கேரட்டுக்கு காசு. யோசிச்சு பாருங்க. அப்படித்தானே மகா சுவாமிகளை இப்ப எல்லா இடத்துலயும் மயிலாப்பூர்ல அவருடைய விபூதியை வச்சு கும்பாபிஷேகம் செய்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். எப்படி வந்துருச்சு? என்னது? அவர் நினைத்த இடத்துல எல்லாம் அவர் நினைச்சா நடக்குது சார், அவர் பேரை சொன்னா கிடைக்குது சார். எப்படி? அந்த அளவிற்கு தவம் இயற்றி இருக்கிறார். தவத்தின் காரணமாக பெற்ற பலன் இது. ரொம்ப முக்கியம். அவர்கிட்ட ஏன் லோகத்துல எல்லாம் நிறைய கெட்டது நடக்குது, ஒன்றும் நல்லதே நடக்க மாட்டேங்குதே, எல்லாம் கெட்டதா நடக்குதே அப்படின்னு என்ன சொன்னா, ஒரு பெரிய குருநாதரா இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, உலகத்துல நிறைய கெட்டது நடக்குதே, என்ன பண்றாதா, எதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் ஒழுங்கா இருக்கணும், எல்லாரும் ஒழுக்கமா இருக்கணும், எல்லாரும் நேர்மையா இருக்கணும், இதானே சொல்லணும். அவர் சொன்னார், எனக்கு தபஸ் போடலடா,
நீங்களாம் என்ன உலக குரு லோக குருன்னு சொல்றீங்கல்ல, லோகத்துக்கு குருவாக நான் இருந்தால் உங்களுக்கெல்லாம் நான் நல்வழி காட்டணும்ல. எனக்கு தபஸ் போடல. எனக்கு தபஸ் இருந்தா இந்த உலகத்தை நல்வழிப்படுத்தி விடுவேனா இல்லையா? எனக்கு தபஸ் போடல. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நுட்பமான பதில். நம்மளா இருந்தா உடனே எல்லாரும் கெட்டவன், நானா இருந்தேன்னு வைங்க, எல்லாம் நல்லவனே இல்லை சார். எப்படி நான் ஏன்னா நான் நல்லவன் இல்லை. நான் நல்லவனா இருந்தா பார்க்குற ஆளெல்லாம் நல்லவனா தெரியும் எனக்கு. நான் கெட்டவனா இருக்கிறதுனால பார்க்குறவங்கலாம் கெட்டவனா நான் யோசிக்கிறேன். அவருக்கு எல்லாரையும் தபஸ்வியாக பார்க்கிறார். அதனால தன்னோட தபஸ் குறைவா இருக்குன்னு அவர் நினைக்கிறார். ஆனா நம்ம கிட்ட ஒண்ணு செல்வ வளம் நம்ம கிட்ட குறைவா இருக்குன்னு நம்ம எல்லாம் நினைச்சிடும். அவன் நல்லா இருக்கான் சார், வளமா இருக்கான். அவனோட பிரச்சனையை அவனோட உழைப்பை அதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை. அவன் வளமா இருக்கான். எனக்கு தான் சார் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, ஒன்றும் இல்லை அப்படிமா. அப்ப இருக்கிறதெல்லாம் 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு, இழுத்து விடுறதுக்கு மூச்சு ஹார்ட் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது, இல்ல சோறு துண்டுறதுக்கு வாய் இருக்குது. ஏன் எங்க அம்மா ஐசியூல வச்சு ஒரு டியூப்பை போட்டு விட்டாங்க, அது வழியா கஞ்சி தான் உள்ள இறக்கணும்னு விட்டாங்க. அம்மா சாப்பிட்ற வரைக்கும் நமக்கு சாப்பிட பிடிக்கல, அம்மா சாப்பிட்ற வரைக்கும் நமக்கு சாப்பிட பிடிக்கல, இறங்கல இல்லம்மா அப்படிங்கிற வேண்டியதா இருக்கு இல்ல. அது செரித்து வெளியேற்றுவதற்கு நம்முடைய புலன்கள் நன்றா இருக்க. அப்ப நாம எவ்வளவு இறைவனுக்கு தொண்டு புரிந்து கொண்டிருக்க வேண்டும். வீக்கினான் ஆடரவம் வீழ்ந்தழிந்தார் வெண்டலை என் பாக்கினான் பல கலன்கள் ஆதரித்து பாகம் பெண் புடை ஆக்கினான் தொல்கோயில் ஆம்புலம்பும் பொய்கை புடை தாக்கினார் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே என்று சொல்லி, தன்னடியார் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே பாடல் இவை வல்லார்க்கு இல்லையாம் பாவமே. பாவங்கள் தீர்வதற்கான இந்த பதிகம் 2ஆம் திருமுறை 42வது பதிகம். 42வது பதிகம். திரு ஆக்கூர் தான் தோன்றி மாடம் அருள்மிகு வாழ்நெடுங்கண்ணி உடனுரை அருள்மிகு தான் தோன்றி அப்பர் உரையும் தலம். முடிந்தவர்கள், இது மயிலாடுதுறையிலிருந்து பேருந்து வசதி இருக்கு, முடிந்தவர்கள் சென்று பார்க்கலாம், முடிந்தவர்கள் சென்று பார்க்கலாம். இல்ல அப்படின்னா இன்னைக்கு சாமியை பார்க்கும்போது நினைச்சீங்க, ஆக்கூர் தான் தோன்றீஸ்வரரா நான் கபாலீஸ்வரரை நினைச்சு வணங்குறேன் அப்படின்னு வணங்கிடுங்க. ஏன்னா நம்மளால ரொம்ப போய் தான் கும்பிடணும்னா அதுக்கே நாளாயிடும். நாளைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் நாளைக்கு போகலான்னு என்னைக்கும் போக மாட்டோம் இல்லையா? நம்ம என்னைக்கு போறோம் கோயிலுக்கு கபாலீஸ்வரர் கோயில் வர்றதுக்கே நமக்கு ரொம்ப நாளாயிடுது. நான்லாம் ஏதோ பிரதோஷத்துக்காக வரேனே தவிர மற்ற நாள்லாம் வரதே இல்லை, சாமியை பார்க்கறதே இல்லை. அதுவே வந்தாலும் அப்படியே பேசிட்டு அப்படியே வாசலோட பார்த்துட்டு உடனே ஏன் பாய் அப்படின்னு போயிடுறேன். அதுல ஒரு வார்த்தை வேற, சாமி எங்க ஓடியா போயிட போறாரு, இங்கனே தான் இருப்பாரு, அவர் இங்கனே தான் இருக்கிறாரு, ஒன்னே இங்க வச்சிருக்குமா, ஒன்னே இங்க வச்சிருக்குமா, இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு தரிசனம் பண்ணிடலாம், நாளைக்கு நான் வருவேன் என்று நிச்சயமா. அது அர்ஜுனன் ஒருத்தன் கேட்டாங்க, எனக்கு ஏதாவது உதவி செய்ய. அர்ஜுனன் ஒண்ணு கொடுக்கணும் இல்லையா? இல்ல இல்லைன்னு சொல்லணும். நாளைக்கு வா அப்படின்னு பக்கத்துல இருந்த கிருஷ்ணன் சிரிச்சாங்க. எதுக்கு சிரிக்கிற, நான் நாளைக்கு அவனுக்கு உதவி செய்யலான்னு தானே இருக்கிறேன், நீ எதுக்கு சிரிக்கிற? இல்ல நாளைக்கு வரைக்கும் நீ உசுரோட இருப்பேன்னு நினைச்ச பத்தியா, எனக்கு அது சிரிப்பா தான் இருக்கு. நாளை வரைக்கும் உறுதி கொடுத்தது யாரு? நாளைக்கு வா பாத்துக்கலாம். யார் இருக்கா உறுதி கொடுப்பதற்கு? யார் இருக்கா? யாராவது இருக்காங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. கடன் கொடுக்கின்றவர்களே அதுக்கு ஷூரிட்டி வேற ஒருத்தனை கூப்பிடுறாங்க பாத்தீங்களா? அவனே நம்ம நம்பல, நீ நாளைக்கு பொட்டுன்னு போயிட்டீங்கன்னா அவங்கிட்ட இருந்து வசூலிச்சுக்கலாம்னு இன்னொரு ஆளை போடுறான் பாருங்க சாட்டுதல். அதுக்கு இன்னொருத்த கையெழுத்து வேற, 2 ஷூரிட்டி இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எங்க குருநாதர் அதை காட்டி காட்டி சொல்லுவாரு, டேய் அவனுக்கே உன் உசுர் மேல நம்பிக்கை இல்லை, அதனாலதான் 2 ஷூரிட்டி வாங்குறான், உனக்கு தெரியாம நான் கட்டிடுவேன் சார், நீ வேற உறுதி கொடுக்குற அப்படின்பாரு. வாங்காதடா அப்படின்னு, கடன் வாங்காத. வேற என்ன சார் வாங்கலாம்? வாங்கணும்னு நினைச்சா பிச்சை எடு. எங்க எடுக்கிறது? கோயில்ல எடுறா, கபாலிகிட்ட எடு, எவனிடத்திலும் எடுக்காத. போட்டுட்டு அவன் 5 ரூபா போட்டுட்டு 50 ரூபா கொடுத்ததா சொல்லுவான், 50 ரூபா கொடுத்துட்டு 500 ரூபா கொடுத்ததா சொல்லுவான். அதனால அவங்கிட்ட போய் கேளு. யாருக்கும் தெரியாமலே கொடுத்துருவான், யாருக்கும் தெரியாமலே கொடுத்துருவான், வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டா அனுப்பிடுவான். சரி ரொம்ப கஷ்டப்படுறான் புள்ள, அனுப்பு அப்படின்னு அனுப்பிடுவான். நீங்கள் யாரிடத்திலாவது உதவி கேட்க வேண்டும் என்றால் எவனிடத்தில் கேட்கலாம், எவனிடத்தில் கேட்கலாம் என்பதை விட்டுவிட்டு சிவனிடத்தில் கேட்கலாம் என்பதை உணர்ந்து கொண்டால் வழிபாடு நிறைவடைந்து விட்டது.
வழிபாட்டின் நிறைவு என்ன? எவனை பார்க்கலாம் இல்ல, சிவனை பார்க்கலாம். அதான் வழிபாடு. என்ன நடக்கும்? எது நடக்க வேண்டுமோ அது நடக்கும். எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடக்கும். நீங்க நினைச்ச மாதிரி நடக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. உங்க இஷ்டத்துக்கு அது நடக்காது. அது எது உங்களுக்கு வேண்டியதையெல்லாம் கொடுப்பது இறை வழிபாடு அல்ல. உங்களுக்கு எது வேண்டுமோ அதை கொடுப்பது இறை வழிபாடு. நான் கேட்டதெல்லாம் கொடுத்துடணும், அதுக்கு பேர் இறை வழிபாடு இல்லை. நான் கேட்பேன், இன்னும் கொஞ்சம் இளமையானா நல்லா இருக்கும்னு. இல்ல, இதே ஞானத்தோட இன்னும் ஒரு 30 வருஷம் பின்னோக்கி நான் போய் பயணிச்சேன்னா இன்னும் நல்லா இருக்கும் சார் நினைப்பேன். இப்போ எனக்கு +2 எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் நிறைய மார்க் எடுப்பேன். கிடைக்குமா? கிடைக்குமா? யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்கிற பசங்களுக்கு வேணா இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம படிக்கிற காலத்துல இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? இருந்திருக்கலாம், நமக்கு தெரியல. இருந்திருக்கலாம், தெரியல. எங்க அப்பா இருந்த போது சொல்லுவார், இப்போ பசங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு ஸ்டெப் எடுக்கிறீல, இதுல நீ எக்ஸாம் எழுதுறச்சே 1% முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா நீ எங்கேயோ இருந்திருப்படாம. நீ எக்ஸாம் எழுதுறச்சே 1% முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா போதும், நீ எங்கேயோ இருந்திருப்ப அப்படின்பாரு. அதான் எடுக்கலையே, அப்புறம் என்ன? அதான் எடுக்கலையே. ஆனால் இறைவன் ஏதோ ஒன்றிற்காக அந்த இடத்துக்குள்ள கொண்டு போல. அது போயிருந்தா இன்னும் கொஞ்சம் மெட்டீரியல் வேர்ல்டுக்குள்ள இன்னும் டீப்பா போயிருப்பேன். இப்ப அதுக்காக போலேன்னு இல்லை, கொஞ்சம் போறேன், அப்படியே கரை ஓரத்தில் நிற்கிறேன். மெட்டீரியல் வேர்ல்டுக்குள்ள முழுசா போகாம இறை அருள் நம்மை தடுத்தாட்கொள்கிறது. என்ற வரையிலும் இறைவனோடு பேச வேண்டும். இறைவனோடு பேசினால் பாடல் இவை வல்லார்க்கு இல்லையாம் பாவமே என்பதை சொல்லி, அடுத்த பிரதோஷம் 27 என்று நினைக்கின்றேன், திருப்புள்ளிருக்கு வேளூர், மண் விண் இன்பம் அருளும், மண்ணாட்சியும் அருளும் விண்ணாட்சியும் அருளும் இன்பமும் அருளக்கூடிய அற்புத தலம் திருப்புள்ளிருக்கு வேளூர் என்கின்ற தலம். மறுபிறப்பு இல்லை. இந்த கோயிலில் வணங்கினா மறுபிறப்பு இல்லாய் அப்படிங்கிற ரொம்ப அற்புதமான தலம். அந்த தலத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். அது ஒன்றும் இல்லை, சீர்காழி தான் திருப்புள்ளிருக்கு வேளூர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிற தகவலை சொல்லி அந்த தலத்தை அடுத்த பிரதோஷ தினத்தன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். இதுகாரும் செவிமடுத்த உங்கள் இல்லமும் உள்ளமும் என்றென்றும் வளத்தோடும் நலத்தோடும் மகிழ்வோடும் இருக்க இறைவன் திருவருள் செய்ய வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து, நீருண்டு பொழிகின்ற காருண்டு விளைகின்ற நிலருண்டு பலனமுண்டு, நிதியுண்டு துதியுண்டு மதியுண்டு கதிகொண்டு நெறியுண்டு நிலையுமுண்டு, ஊருண்டு பேருண்டு உடையுண்டு உடையுண்டு உண்டு உண்டு மகிழவே உணவுண்டு சார்ந்தவர் உளமுண்டு வளமுண்டு, தேருண்டு கரியுண்டு பரியுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு என்பதை சொல்லி, அடியார் பெருமக்களுடைய வாழ்வில் என்னவெல்லாம் நினைத்திருக்கின்றீர்களோ அந்த நல்ல செயல்கள் அனைத்தும் நிறைவேற இறைவன் துணை செய்ய வேண்டும் என்பதை வாழ்த்தாக சொல்லி, இன்னொரு பிரதோஷ தினத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.